بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அல் குர்ஆனுடைய 5வது அத்தியாயமான சூரா மாயிதாவுடைய 90வது வசனம். என்ன வசனம் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். என்ன பொருள் இதற்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, மதுவும் சூதாட்டமும், வல் அன்சாபு வல் அஸ்லாம், நடப்பட்டவைகளான சிலைகளும் குறிபார்க்கக்கூடிய அம்புகளும், ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க விஷயங்கள் என்று உள்ளது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், எனவே அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் 4 விஷயங்களை ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க விஷயங்கள் என்று சொல்கின்றார். ஒன்று என்ன? மது, அதாவது புத்தியை பேதலிக்கக்கூடிய, புத்தியை மழுங்கெடுக்கக்கூடிய அந்த போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் சொல்கின்றார். இரண்டாவது வல் மைசிர், சூதாட்டம், அதாவது பணத்தை வைத்தோ அல்லது பொருளை வைத்தோ பந்தயம் கட்டி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அனைத்தும் ஹராம். மூன்றாவது உருவ வழிபாடு, அதாவது சிலைகளை மையமாக வைத்து வணங்கப்படக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே, அதையும் அல்லாஹ் ஹராம் என்று சொல்கிறார். நான்காவதாக அல்லாஹ் சொல்லக்கூடியது, எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள அல்லது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட பழங்கால குறி சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த முறையையும் அல்லாஹ் சொல்லி இதையும் அல்லாஹ் தடை செய்கின்றார். ஆக இவைகள் அனைத்தையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்ந்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் இத்தகைய தீமைகளிலிருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறது. எனவே இவைகளிலிருந்து தவிர்ந்து கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இறைவசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.